போட்டி நிறைந்த உலகத்தில் வெற்றி ஒன்றே என்ற இலக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வழிகளை வகுத்து வழங்குகிறது. ஆகையினால் தொடர்ச்சியாக எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. வாங்க நண்பர்களே, இன்றைக்கு ஆடியோக்குள்ளே போகலாமா? அதாவது தமிழில் இருந்து பிரித்து எழுதுக அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 வினாக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆகையினால் தவறாமல் நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் என்றைக்கு திரும்ப திரும்ப படித்தீர்கள் என்று சொன்னாலோ அது உங்களுக்கு நீங்கள் தேர்வு எழுதும்போது உங்களுக்கு அந்த கொஷினை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துவிடும். இதுதான் உண்மை. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆடியோக்குள்ளே போகலாமா? கொஷின் நம்பர் 1, நிற்பதொன்றில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா நிற்பது ப்ளஸ் 1 ப்ளஸ் இல். அதாவது நிற்பதொன்றில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா நிற்பது ப்ளஸ் 1 ப்ளஸ் இல். கொஷின் நம்பர் 2, அதுவல்ல தூதியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ் அல்லது ப்ளஸ் ஊதியம். நல்லா பாருங்கள், அதுவல்ல தூதியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ் அல்லது ப்ளஸ் ஊதியம். கொஷின் நம்பர் 3, இறப்பார் கொன்றிவார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா இறப்பாருக்கு ப்ளஸ் 1 ப்ளஸ் இவார். அதாவது இறப்பார் கொன்றிவார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா இறப்பாருக்கு ப்ளஸ் 1 ப்ளஸ் இவார். ஓகே, கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். வித்தகர் கல்லால் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வித்தகருக்கு ப்ளஸ் அல்லால். நல்லா பாருங்கள், வித்தகர் கல்லால் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வித்தகருக்கு ப்ளஸ் அல்லால். ஓகே, கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். நோவதேவன். விடை பார்த்தீங்கன்னா நோவது ப்ளஸ் எவன். அதாவது நோவதேவன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா நோவது ப்ளஸ் எவன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். தன்னோவார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா தம் ப்ளஸ் நோவார். நல்லா பார்க்கணும், கொஸ்டினை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. தன்னோவார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா தம் ப்ளஸ் நோவார். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7, வன்பயன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வன்மை ப்ளஸ் பயன். வன் சொல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வன்மை ப்ளஸ் பயன். சரி, வன்பயன். ஓகேங்களா? அடுத்த பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8, இல்லதனில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா இல் ப்ளஸ் அதனில். அதாவது கொஸ்டின் நம்ம பாருங்கள், இல்லதனில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா இல் ப்ளஸ் அதனில். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். உடைய துடையரோ என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா உடையது ப்ளஸ் உடையரோ. அதாவது உடைய துடையரோ என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா உடையது ப்ளஸ் உடையரோ. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 10, சிறுபடை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா சிறுமை ப்ளஸ் படை. அதாவது சிறுபடை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா சிறுமை ப்ளஸ் படை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11, நல்வினை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா நன்மை ப்ளஸ் வினை. நல்வினை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா நன்மை ப்ளஸ் வினை. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 12, கொங்கு அலர்த்தார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக.
விடை பார்த்தீங்கன்னா கொங்கு ப்ளஸ் அலர் ப்ளஸ் தார். நல்லா பாருங்கள், கொங்கு அலர்த்தார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா கொங்கு ப்ளஸ் அலர் ப்ளஸ் தார். ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். ஆன்றென்றழைப்பனும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆற்று ப்ளஸ் என்று ப்ளஸ் அழைப்பானும். நல்லா கொஸ்டின் பாருங்கள். ஆன்றென்றழைப்பானும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆற்று ப்ளஸ் என்று ப்ளஸ் அழைப்பானும். ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பார்ப்போம். அங்கன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா அம் ப்ளஸ் கண். அங்கன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா அம் ப்ளஸ் கண். அடுத்த வினா பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 15. பொற்கோட்டு மேரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பொன் ப்ளஸ் கோடு ப்ளஸ் மேரு. நல்லா பாருங்கள். பொற்கோட்டு மேரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பொன் ப்ளஸ் கோடு ப்ளஸ் மேரு. ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. பழங்குடி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பழமை ப்ளஸ் குடி. பழங்குடி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பழமை ப்ளஸ் குடி. கொஸ்டின் நம்பர் 17 பார்க்கலாம். வன்கை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வன்மை ப்ளஸ் கை. வன்கை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வன்மை ப்ளஸ் கை. கொஸ்டின் நம்பர் 18 பார்ப்போம். ஈராறாண்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா 2 + 6 + ஆண்டு. அதாவது ஈராறாண்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா 2 + 6 + ஆண்டு. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 19 பார்க்கலாம். மணவணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா மனம் ப்ளஸ் அணி. அதாவது மணவணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா மனம் ப்ளஸ் அணி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாமா. ஈரட்டாண்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா 2 + 8 + ஆண்டு. அதாவது ஈரட்டாண்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னா 2 + 8 + ஆண்டு. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். வீடின தஞ்சரன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வீடினது ப்ளஸ் அன்று ப்ளஸ் அரண். நல்லா கொஸ்டினை கவனிச்சு பாருங்கள். வீடின தஞ்சரன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வீடினது ப்ளஸ் அன்று ப்ளஸ் அரண். ஓகே. கொஸ்டின் நம்பர் 22. வெவ்வேறு பாணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி. அதாவது வெவ்வேறு பாணி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வெம்மை ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் ஆணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23 பார்க்கலாம். தானொரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா தான் ப்ளஸ் ஒரு. அதாவது தான் ஒரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா தான் ப்ளஸ் ஒரு. ஓகேங்களா. அது கொஸ்டின் நம்பர் 24. விலங்காய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வில ப்ளஸ் காய். நல்லா பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விலங்காய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வில ப்ளஸ் காய். ஓகே. கொஸ்டின் நம்பர் 25. நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா 4 + நிலம். நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா 4 + நிலம். கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். பெருங்கடல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பெருமை ப்ளஸ் கடல். அதாவது பெருங்கடல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பெருமை ப்ளஸ் கடல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாம். சென்னற்கட்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு.
அதாவது சென்னற்கட்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 27 பார்க்கலாம். கோட்டோவியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா கோடு ப்ளஸ் ஓவியம். அதாவது கோட்டோவியம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா கோடு ப்ளஸ் ஓவியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா சீர் ப்ளஸ் இளமை. நல்லா பாருங்கள், சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா சீர் ப்ளஸ் இளமை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 29 பார்க்கலாம். களம்பகம். விடை பார்த்தீங்கன்னா களம் ப்ளஸ் பகம். களம்பகம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா களம் ப்ளஸ் பகம். கொஸ்டின் நம்பர் 30. பாசிலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பசுமை ப்ளஸ் இலை. பாசிலை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பசுமை ப்ளஸ் இலை. கொஸ்டின் நம்பர் 31 பார்க்கலாம். தெம்மாங்கு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா தேன் ப்ளஸ் பாங்கு. நல்லா பாருங்கள், அதெல்லாம் குரூப் 2 கேட்ட கொஸ்டின். தெம்மாங்கு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா தேன் ப்ளஸ் பாங்கு. கொஸ்டின் நம்பர் 32. பெரியன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பெருமை ப்ளஸ் அன். பெரியன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா பெருமை ப்ளஸ் அன். கொஸ்டின் நம்பர் 33. சின்னாள் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா சில ப்ளஸ் நாள். சின்னாள் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா சில ப்ளஸ் நாள். கொஸ்டின் நம்பர் 34. வெந்நீர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வெம்மை ப்ளஸ் நீர். நல்லா பாருங்கள், வெந்நீர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா வெம்மை ப்ளஸ் நீர். கொஸ்டின் நம்பர் 35. ஐந்தாய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா 5 + 5 + ஆய். நல்லா பாருங்கள், ஐந்தாய் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா 5 + 5 + ஆய். ஓகே, கொஸ்டின் நம்பர் 36. நன்னூல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா நன்மை ப்ளஸ் நூல். நன்னூல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா நன்மை ப்ளஸ் நூல். கொஸ்டின் நம்பர் 37. மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா மூச்சு ப்ளஸ் அடக்கி. மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா மூச்சு ப்ளஸ் அடக்கி. கொஸ்டின் நம்பர் 38. கருநிறத்தரக்கியர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா கருமை ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியர். நல்லா பாருங்கள், கொஸ்டினை பாருங்கள். கருநிறத்தரக்கியர் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா கருமை ப்ளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியர். கொஸ்டின் நம்பர் 39. அஞ்சிலோதி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. நல்லா பாருங்கள், அஞ்சிலோதி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. கொஸ்டின் நம்பர் 40. நீள் உழைப்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா நீள் ப்ளஸ் உழைப்பு. நீள் உழைப்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா நீள் ப்ளஸ் உழைப்பு. நன்றி நண்பர்களே.